முதல்ல இந்த ஆவணத்துல, அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்ல யார் யாரோட பேர்லாம் இதுல அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத, நம்ம யார் யார் பேரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். யார் யார் பேரு இதுல இருக்கு அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா இருக்கிற நம்ம அமெரிக்க அதிபர் இருக்கார்ல, டொனால்ட் ட்ரம்ப் அவரோட பேரு இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் அதிபர் கிளின்டன் அவர் பேரும் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பில் கேட்ஸ் அவர் பேரும் இருக்கு. அதுக்கப்புறம் எலன் மஸ்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்ம ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் இருக்கார்ல, அவர் பேரு கூட பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்கேல் ஜாக்சன் இவர் பேர்லாம் தான் இதுல இருக்கு. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் இப்போ இவங்க பேர்லாம் சொன்னா யார் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க பேர் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நெறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அவங்க பேரும் பார்த்தீங்கன்னா, இதில நெறையாவே இருக்கு. சரி இவ்வளோ பெரிய ஆட்களோட பேர்கள்லாம் இதில அடிபட்டிருக்கு. இந்த வீடியோ, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வெளியிட்டவர் யார்? அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருக்கும். இதெல்லாம் வெளியிட்டவர் யார் அப்படின்னு. அவர் யாருன்னு தான் இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன். இந்த வீடியோவ வெளியிட்டவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி எட்வெர்ட். இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவரும் அமெரிக்கால பெரிய ஒரு தொழிலதிபர் தான். இவருக்கு தொழிலதிபர் அது ஒரு வேலை. அதுக்கப்புறம் இவருக்கு சைடு பிசினஸா ஒண்ணு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் தொழில் அந்த மாரி நெறைய இவர் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதுவும் பாலியல் தொழில்ல பார்த்தீங்கன்னா, சிறு வயது குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, உட்பட்டு அந்த பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த மாரி பாலியல் தொழில் பண்ணியே பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு பெரிய ஃப்ரேமுக்கு போயிருக்காரு. பெரிய ஃப்ரேம்னா, அந்த சரவுண்டிங்ல ஒரு பெரிய பணக்காரனாவே மாறிட்டாரு. இப்போ பணக்காரன் ஆயிட்டாரு. பணக்காரனா இருந்தா எல்லாம் யோசிக்கிறது என்ன? ஏதாச்சும் ஒரு தீவு வாங்கணும், அந்த மாரி தானே அவங்களுக்கு ஐடியா வரும். இவரும் பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு தீவ தனியா வாங்கியிருக்காரு. இப்போ நீங்க அந்த தீவுக்கு போணும்னாலும், இவரோட பர்மிஷன் இல்லாம நீங்க உள்ளேயும் போ முடியாது. இவர் பர்மிஷன் இல்லாம நீங்க வெளியும் வர முடியாது. அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த தீவுக்குள்ள போணும்னாலே ஒரு பிரைவேட் ஜெட் அவங்க வச்சிருக்காங்க. அது வழியா தான் நீங்க வான்வெளியில போ முடியும். அப்படி இல்ல நீங்க கடல் வழியில வரணும்னா, அவரோட தனியா பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு போட் வச்சிருக்காங்க. அந்த வழியா தான் நீங்க இந்த தீவுக்கு நீங்க வர முடியும். இப்போ இவர் சரவுண்டிங்கும் பெருசு. இப்போ ஒரு தீவும் வாங்கிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன அவர் போடுறாருன்னா, இவர் சரவுண்டிங் பெருசா இருக்கறனால, அதுல இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அதுக்கப்புறம் பணக்காரர்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரேம்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த தீவுக்கு இன்வைட் பண்றாரு. எப்படி இன்வைட் பண்றாருன்னா, அந்த தீவுல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காகவே பிரத்யேகமா ஆயில் மசாஜா இருக்கட்டும், மசாஜ் மட்டும் இல்லாம, அந்த இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய பாலியல் விதமான நெறையா சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்காரு. எப்படி அவருக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்காருன்னா, இப்போ அந்த பாலியல் விதமான அந்த விஷயங்கள் நடக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஃபோட்டோவாவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோவாவும் அவர் ஷூட் பண்ணி வச்சிருக்காரு.